உள்ளூர் செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் newstamil.com உடன். திருவண்ணாமலை திருக்குடை என்பது நமது திருமலைவாயில் மாசிலாமணீஸ்வரர் ஆலயத்திலிருந்து அங்கு யாகம் செய்து 11 மணியளவில் வண்டியில் ஏற்றி அங்கிருந்து ஆவடிக்கு வந்து ஆவடி இந்த பாயிண்டில் நிறுத்தம் செய்து இதன் பிறகு பட்டாபுரம் நாகத்தம்மன் கோயில் சென்று அங்கிருந்து பாடி சென்றடையும். இன்று இரவு பாடி தங்கிவிட்டு நாளை காலை 10 மணி அளவில் பூஜை செய்து வில்லிவாக்கம் திருவேற்காடு எல்லாம் செல்லும். இது இந்த வருடம் 11வது ஆண்டாக இங்கு செய்து வருகிறோம். எனக்கு உறுதுணையாக நமது அருமை அண்ணா இனதுல்லா பாய் மற்றும் அனைவரும் இருந்து செய்து விடுகிறார்கள். அடியார்களும் செய்து விடுகிறார்கள். ஓ நம சிவாய நம சிவாயம். இப்போ நம்ம வந்து அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு போகிறதுக்காக இந்த ஐயா நம்ம இயற்கை ருத்ரசித்தர் ஐயா மிக அறுவடமுட்டு ஒவ்வொரு ஆண்டுகளும் சிறப்பாக நம்மளுடைய திருக்குடைக்காக இந்த ஏற்பாடெல்லாம் செய்து அடியார்களை வரவேற்று எல்லாரையும் பொதுமக்களை வரவேற்று அன்னதானம் வருகிறார். நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறார். இது போல ஒவ்வொரு ஆண்டுகளும் சிறப்பாக நடக்க ஐயாவுக்கு அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையோட அருளாசி சிறப்பாக நடக்கும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறார். இந்த திருவண்ணாமலை திருப்படை வந்து கிட்டத்தட்ட 11 வருஷமாக ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு ஆலயங்களிலும் வந்து அந்த படையை வைத்து வழிபாடு செய்து அந்த படை வருகின்ற 14ஆம் தேதி திருவண்ணாமலையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் இன்று திருமுல்லவாயில் ஆலயத்தில் போயிட்டு ஒவ்வொரு பாயிண்டிலும் நிறுத்தி அங்கு அபிஷேகம் செய்து மீண்டும் இன்று இரவு
வில்லிவாக்கத்தில் தங்கி நாளை சென்னை முழுவதும் சிவாலயங்களில் வழிபாடு செய்து வருகின்ற 14ஆம் தேதி திருவண்ணாமலையில் இந்த குடைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. இதை கொள்கின் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. சத்தியம் நித்தியம் எதுவென்று அறிந்து உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் கொடுத்து மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அண்ணாமலைய பிரதானம் என்று சொல்லி தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டுக்கு இறைவா என்று சொல்லி ஆத்மா பரமாத்மா ஜீவாத்மா என்று மனித உயிர்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றார் இறைவன். நம் வம்சாவளிகள் குலங்கள் காக்க திருக்குடை கீழ் எல்லோரும் இன்புற்று நினைப்பது இல்லாமல் வேறொன்று அறியன் பராவரமே என்று சொல்லி எல்லா மக்கள் இன்புற்று வாழ எல்லா மக்களுக்கும் தெய்வம் இருக்கிறது என்று சொல்லி பேரொழியாக இருக்கின்ற அண்ணாமலையாரே உதாரணம். தென்னாவுடைய சிவனை போட்டி எல்லாருக்கும் போட்டி. ஓம் சமாதி தேதி சம்பராதி சமரகம்துறை ஈசாங்கிரி தூஷம் பிரகத்தினா. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தியானம் யோகா பிராணம் செய்வதே ஆத்மாவுக்கு பரிபாலனம் இறைவன் கட்டளை. அதனால் திருக்குடை என்பது அவரவரின் கீழ் வருகின்ற வம்சாவளிக்கு ஓர் நற்புடை என்பது பொருள். அதனால் எல்லோரும் இன்புடுக்க நினைப்பது இல்லாமல் வேறொரு அறிய பராபரமே என்று சொல்லி இறைவனை இறைஞ்சுவோம். நமச்சிவாய நமச்சிவாய. இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள newstamil.com-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் newstamil.com-உடன்.